இது வரைக்கும் ஆதித்த சரிதத்துல யாருன்னே தெரியாத ஒரு தேவரடியார பின்தொடர்ந்து பராந்தக தேவி அவ தங்கி இருந்த சதுர்வேதி மங்கலத்துக்கே போன கதையை நாம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் சோழ தேசத்துல எல்லாரும் அடிபணிற செம்பியன் மாதேவியுடைய வார்த்தையை மீறி உமையால நான் திருமணம் செய்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட ஆதித்த கரிகாலர் பேசின கதையையும் நம்ம பார்த்தோம். இப்படிப்பட்ட அரசியல் குழப்பங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற அதே சமயத்துல சேர தேசத்துல சாந்தனுவர்மர் அப்படின்ற அரசர் சேர தேசத்தையே ஆட்சி செய்துட்டு வராரு. அவர் யாருன்னா பராந்தக தேவியோடைய சொந்த தந்தை. அப்படி சாந்தனு மகாராஜர் ஒரு நாள் தன்னுடைய அரசவையில தன்னுடைய மகாராணிகள், தன்னுடைய மகா மந்திரிகள் மற்றும் எல்லாரும் இருக்கும்போது தன்னுடைய நாட்டை பத்தின ஆலோசனைகள் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்காரு. அப்போ சாந்தனுவர்மருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தூதுவன் வந்து பராந்தக தேவி கரிகாலரை சந்திக்கிறதுக்காக காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்ற செய்தியை தெரிவிக்கிறாரு. இத கேட்ட சாந்தனு மகாராஜர் ரொம்பவே ஆவேசம் அடைகிறாரு. மகாராஜாவுடைய இந்த ஆவேசத்துக்கான காரணம் தெரியாம இருந்தவங்க பலர் எதுக்காக அவர் இப்படி ஆவேசம் அடைகிறாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த மகாராஜர், பராந்தக தேவி என்னுடைய சொந்த வாரிசு, என்னுடைய ரத்தம் அவ. ஆனா இந்த சோழ தேசத்துடைய அரசனான அந்த சுந்தர சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ என்னுடைய பேரை நிலைநிறுத்துற மாதிரி ஒரு வாரிசை பெத்து கொடுப்பான்னு சொல்லி பார்த்தா அந்த மலையமான் மகளுடைய வாரிசு போய் தன்னுடைய வாரிசுன்னு சொல்லிட்டு தெரியறா. அவளால எனக்கு என்ன லாபம் வந்துச்சு? எதுக்காக நான் அவளை பராந்தக சோழனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? எதுக்காக அவளுக்கு பராந்தக தேவி அப்படின்ற பட்டத்தையும் நான் வாங்கி கொடுத்தேன்? சோழ தேசத்துடைய மணிமுடிய அடுத்து அலங்கரிக்க போற வாரிசு என்னுடைய வாரிசா இருந்திருக்கணும், என்னுடைய வம்சாவளியா இருந்திருக்கணும். ஆனா அவளால என்னுடைய இந்த வம்சத்துக்கு ஒரு வாரிசு பெத்து கொடுக்க முடியல. அது போதாதுன்னு சொல்லிட்டு வேற ஒருத்திக்கு பிறந்த ஒருத்தனை தன்னுடைய சொந்த மகனா நினைச்சு எதுக்காக அவ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கணும்? அவளால எனக்கு அவமானம் மட்டும்தான் வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா அவர் பேசுறாரு. இதையெல்லாம் கேட்ட அவருடைய மகாராணி என்னதான் அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாலும் சாந்தனு மகாராஜா அதுக்கெல்லாம் சமாதானம் ஆகுற மாதிரியே தெரியல. உடனடியா அரசவைக்கு காந்தலூர் சாலை அப்படின்ற போர்க்கலைகளை சொல்லி கொடுக்குற ஒரு இடத்துல இருந்து தன்னுடைய நம்பிக்கைக்குரிய 3 நபர்களை அவர் அங்க வரவழைக்கிறாரு. அந்த 3 நபர்கள் யாருன்னா சோமன், பரமேஸ்வரன், ரவிதாசன். அந்த 3 பேரையும் அந்த இடத்துக்கு வரவழைச்ச சாந்தனு மகாராஜர் உடனடியா அவங்களுக்கு ஒரு கட்டளையும் பிறப்பிக்கிறாரு. அந்த கட்டளை என்னன்னா, உடனடியா நீங்க 3 பேரும் காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போங்க. உடனடியா என்னுடைய மகளான பராந்தக தேவி கிட்ட நான் அவளை உடனே இங்க கிளம்பி வர சொல்லி கட்டளை பிறப்பிச்சிருக்கேன்னு சொல்லி கையோட அவளை இங்க அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த காந்தலூர் சாலை மாணவர்களான சோமன், பரமேஸ்வரன், ரவிதாசன் இந்த 3 பேருமே மன்னருடைய கட்டளைய ஏத்துக்கிட்டு உடனடியா சேர தேசத்துல இருந்து கிளம்பி காஞ்சிபுரத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் சேர தேசத்துல நடந்துட்டு இருக்க அதே சூழ்நிலையில காஞ்சிபுரத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா? காஞ்சிபுரத்துல இளவரசர் ஆதித்த கரிகாலருக்கு தன்னுடைய தாயாரான பராந்தக தேவி காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கிறாங்கன்ற செய்தியே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆதித்த கரிகாலருக்கு என்னதான் அவர் விருப்பப்பட்ட எல்லா விஷயங்களும் கிடைச்சாலும் தன்னுடைய தாய்மார்கள் கூட சேர்ந்து நேரம் கழிக்கிறதுக்கான அந்த பாக்கியம் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு கிடைக்கவே இல்லை. போர்க்கலைகள்லையும் யுத்த களங்கள்ல மட்டும் அதிக கவனத்தை செலுத்தியிருந்த ஆதித்த கரிகாலருக்கு தன்னுடைய தாய் இப்ப தேடி தன்னுடைய இடத்துக்கு வந்திருக்கிறாங்கன்ற செய்தியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால பராந்தக தேவிக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாரு கரிகாலர். அப்படி இருக்கும் போதுதான் அன்னைக்கு காலையில தன்னுடைய தாயை அவர் சந்திக்கணும்ன்ற ஆசையில பராந்தக தேவியோடைய அந்த புறத்துக்கு கரிகாலர் வராரு. அப்படி அந்த புறத்துக்கு கரிகாலர் வரும்போது பராந்தக தேவி எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க. கரிகாலர்
அவங்களுடைய அறைக்கு வராரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதும் அப்படி அவசர அவசரமா கிளம்பிட்டு இருந்தவங்க திடீர்னு என்ன நினைச்சாங்களோ பக்கத்துல இருந்த ஒரு பட்டு துணியை எடுத்து தன்னுடைய மகன் தன்னை பாக்குறதுக்கு முன்னாடி தான் மேல போத்திக்கிறாங்க பராந்தக தேவி. இந்த விஷயத்த கரிகாலர் கவனிக்கிறாரு. எதுக்காக நான் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு பட்டு துணிய இப்படி எடுத்து போத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தோடவே, என்ன தாயே, உங்களுக்கு இந்த அரண்மனையில இருக்கிற ஆடை ஆபரணங்கள் எதுவுமே பிடிக்கலையா? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, உடனடியா காஞ்சிபுரத்துல இருக்கிற தலை சிறந்த நெசவாளர்களை இங்க நான் வரவழைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பட்டு துணிகளை அவங்க தருவாங்கன்னு சொல்லி கரிகாலர் சொல்றாரு. ஆனா பராந்தக தேவி அதை கேட்டு வாய் விட்டு சிரிக்கிறாங்க. இந்த பட்டு துணி நான் தஞ்சாவூர்ல இருக்கும்போது ஒரு சீன வியாபாரி மூலமா என்கிட்ட வந்துச்சு. இத நான் ரொம்ப நாளாவே பயன்படுத்தல, அதனாலதான் இப்ப பயன்படுத்தலான்னு சொல்லி பயன்படுத்துறேன். இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பராந்தக தேவி கேட்கவும், உடனே அதுக்கு கரிகாலரும், அந்த மாதிரி எந்த சீன வியாபாரியும் வந்த செய்தி எனக்கு வரலையேன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதை கேட்ட பராந்தக தேவி கரிகாலர் கிட்ட, அரண்மனையில நடக்கிற விஷயம்தான் உனக்கு தெரிய வரும், அந்த புறத்துல நடக்கிற விஷயங்களும் தெரிய வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படாத, அது பெண்கள் சம்பந்தப்பட்டது, நீ உன்னுடைய வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லி சொல்லவும் ஆதித்த கரிகாலர் அமைதியாயிடுறாரு. சரி, இந்த காலையில இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கரிகாலர் கேட்கும்போது அதுக்கு பராந்தக தேவி, ஒண்ணுமில்லப்பா, இது மார்கழி மாசம் இல்லையா, அதனால கோவிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறேன். சரி, இந்த காலையில நீ தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு கரிகாலரும், சரியா தூக்கம் வரல, அதான் உங்களை பார்க்கலான்ட்டு வந்த இடத்துல நீங்க எனக்கு முன்னாடியே எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கீங்க. சரி வாங்க, நானும் உங்க கூட கோவிலுக்கு கிளம்பி வரேன், 2 பேரும் போய் இறைவனை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது பராந்தக தேவி பதறி போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கோவிலுக்கு நீ என்ன பண்ண போற, அதுவும் இவ்வளவு காலையில? அவங்க பக்தி பாசுரங்களை பாட போறாங்க, உனக்கு தான் அதை கேட்டாலே ஆகாதே. யுத்த காலத்துல 2 வாள்கள் மோதிக்கிறதும் யானையோடைய முழக்கமும் சங்கோடைய முழக்கமும் அதுதானே உனக்கு பிடிக்கும், நீ என்ன புதுசா பாசுரங்களை கேட்கறன்னு சொல்லி கிளம்பிட்ட அப்படின்னு பராந்தக தேவி கேட்கும்போது ஆதித்த கரிகாலர் கொஞ்ச நேரம் எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. அவருடைய கவனம் எல்லாம் வேற எங்கேயோ நிலைக்க ஆரம்பிச்சிடுச்சு. தன்னுடைய மகன் திடீர்னு எதுக்காக இப்படிய மௌனியா மாறி நிக்கிறான்னு சொல்லிட்டு குழப்பமா பராந்தக தேவி பார்க்கும்போது ஆதித்த கரிகாலர் முகத்துல ஒரு சின்ன சிரிப்போட, நீங்க சொன்னது உண்மைதான், ஒரு காலத்துல எனக்கும் அதெல்லாம் பிடிக்காம தான் இருந்துச்சு, ஆனா காலம் எல்லாத்தையும் மாத்தம் இல்லையா? ஒரு சில சமயத்துல என்னுடைய காதுகளுக்கும் ஒரு இனிமையான குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனா அந்த குரல் என்னுடைய கற்பனையா இல்ல உண்மைதானா அப்படின்ற விஷயத்த என்னால இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. சரி, அதை பத்திலாம் பேச வேணாம், நானும் உங்க கூட கோவிலுக்கு வரேன், வாங்க போலாம் அப்படின்ட்டு ஆதித்த கரிகாலரும் சொல்லும் போது பராந்தக தேவி எப்படியாவது கரிகாலரை இங்கேயே தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா முயற்சிகளையும் பண்றாங்க. அப்படி தாயும் மகனும் ஒரு வாக்குவாதத்துல இருக்கும்போது அரண்மனை வாயில்ல ஒரு சத்தம் கேக்குது. அத பராந்தக தேவியோடைய அறையிலிருந்து பார்த்த கரிகாலர் அந்த குழப்பங்களுக்கு யார் காரணம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாரு. வந்தியத்தேவன் வந்திருக்கிறானான்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட அவர் அங்க இருந்த ஒரு ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கும்போது இதுதான் சரியான சமயம் சொல்லிட்டு பராந்தக தேவியும், அதான் உன்னுடைய நண்பன் வந்திருக்காரு இல்லையா, நீ அவரை உபசரிக்கிறதுல உன்னுடைய கவனத்தை செலுத்து, கோவிலுக்கு போயிட்டு வர வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் வர தேவையில்லை, எப்போ உன்னை என் கூட கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தோணுதோ நான் அப்போ கூட்டிட்டு போய்க்கிறேன், இப்போ நீ வர வேணான்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. ஆதித்த கரிகாலரும் வேற வழியே இல்லாத சூழ்நிலையில வந்தியத்தேவனை வரவேற்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. வந்தியத்தேவனை ஆதித்த கரிகாலர் உபசரிச்சுட்டு இருந்த அதே சமயத்துல பராந்தக தேவியும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அரண்மனையுடைய வாயில தாண்டினதுக்கு அப்புறமா தன்னுடைய ரதத்தை எல்லாத்தையும் ஒரு ஓரமா நிப்பாட்ட சொன்ன பராந்தக தேவி அங்க இருந்து தனியா கிளம்பி போறாங்க. அப்போதான் தன் மேல இருந்த ஒரு பட்டு துணிய அவங்க விளக்குறாங்க. உள்ள ரொம்ப சாதாரணமான ஒரு சாமானிய பெண் உடுத்துற ரொம்பவே சாதாரணமான
ஒரு ஆடையை தான் பராந்தக தேவி உடுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தான் அணிஞ்சிருந்த அந்த நகைகள் எல்லாத்தையும் களைஞ்சிட்டு ஒரு சாதாரண பெண்ணாவே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை நோக்கி பராந்தக தேவி கிளம்பி போறாங்க. அதே சமயத்துல அரண்மனையில வந்திருந்த வந்தியத்தேவன் கிட்ட, நீ எதுக்காக மறுபடியும் என்ன பின்தொடர்ந்தே காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு இருக்க, உனக்கு என்னதான் இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு கரிகாலர் கேட்கும்போது, அதுக்கு வந்தியத்தேவனும், ஏன் இளவரசி நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஒரு காலத்துல நீங்க என்ன உங்களுடைய உயிர் நண்பனா நினைச்சிட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம என்ன பிரிஞ்சு ஒரு நொடி கூட நீங்க இருக்க மாட்டீங்க. இப்ப என்னடானா எதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க, என்ன காரணம் இளவரசின்னு சொல்லி கேட்கும்போது, அது என்னவோ உண்மைதான். ஆனா இப்போ நீ என்னுடைய நண்பனா இருக்கிறத விட என்னுடைய தந்தைக்கு ஒரு தூதுவனா தானே இருந்துட்டு இருக்க. இப்ப என்ன மறுபடியும் என்னுடைய தந்தை என்ன கட்டளையை கொடுத்திருக்காருன்னு சொல்லி இங்க வந்திருக்க, மறுபடியும் எனக்கு ஏதோ ஒரு மனநோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு போக வந்தியான்னு சொல்லி கரிகாலர் சொல்லவும், அதுக்கு வந்தியத்தேவன், இந்த முறை உங்களுடைய தந்தை எந்த தூதையும் எனக்கு கொடுத்து அனுப்பல, என்கிட்ட அவர் உங்க கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் அனுப்பிச்சாரு. ஒரு பக்கம் சுந்தர சோழருடைய வார்த்தையை நிறைவேற்றத்துக்காகவே நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னுடைய நண்பன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனா உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையான்னு சொல்லி வந்தியத்தேவன் கொஞ்சம் கவலையோடவும் கொஞ்சம் கடுமையா கேட்கவும் கரிகாலர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்தியத்தேவன் கிட்ட கரிகாலர், நீ இங்க வந்ததுலயும் நீ என் கூடவே இருக்க போறன்ற விஷயத்திலையும் எனக்கு துளி கூட வருத்தம் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா மத்தவங்கள மாதிரி நான் உயிருக்குயிரா என்னுடைய உயிர் நண்பனா நினைச்சிட்டு இருக்க நீயுமே என்னை நம்ப மாட்டியே, என்னுடைய மனசை மாத்தவே முயற்சி பண்ணிட்டு இருக்கே, அதுதான் எனக்கு வேதனையை கொடுக்குது. உனக்கு அந்த வேதனை புரியலையான்னு சொல்லி ரெண்டு நண்பர்களும் பல காலங்கள் கழிச்சு மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அப்படி பேசினதோடைய முடிவுல ஆதித்த கரிகாலர், நீ இங்க வந்திருக்கிற இல்லையா, உனக்கு இன்னொரு அதிர்ச்சியை தரட்டுமா, இங்க நீ மட்டும் கிடையாது, உன்னுடைய இன்னொரு நண்பனும் இருக்கிறாருன்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் நம்பியும் அந்த அரண்மனையில தான் தங்கி இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. ஆழ்வார்க்கடியான் நம்பியோடைய பேரை கேட்ட உடனே வந்தியத்தேவனுடைய முகமே மாறுது. அந்த வீர வைஷ்ணவரும் இங்கதான் இருக்காரா, அப்போ நல்லா பொழுது போகும் இதுக்கப்புறம் எனக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் வாயை விட்டு சிரிச்சு பேசிக்கிறாங்க. அப்போ கரிகாலர் வந்தியத்தேவன் கிட்ட, என்னுடைய அம்மா ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, எனக்கு எதுவுமே பிடிபடல, அவங்க என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. இப்படியே ஒரு பக்கம் பராந்தக தேவியோடைய நேரம் கோவில்ல கழிஞ்சு போக, ஒரு பக்கம் ஆதித்த கரிகாலருடைய நேரம் வந்தியத்தேவன் கூடவும் ஆழ்வார்க்கடியான் நம்பி கூடவும் கழிஞ்சு போக, அன்னைக்கு ராத்திரி வருது. அன்னைக்கு ராத்திரி வழக்கம் போல ஆதித்த கரிகாலர் தனிமையில யாரும் இல்லாத சூழ்நிலையில தன்னுடைய மனசு முழுக்க வழக்கமான ஞாபகங்களை வழக்கமான நினைவலைகளை யோசிச்சு யோசிச்சு உருகி போறாரு. எப்பவும் போல அந்த நினைவலைகள் எல்லாத்துலயும் அந்த ஒருத்தி மட்டும்தான் இருந்தா. அது மட்டும் இல்லாம இந்த முறை ஆதித்த கரிகாலர் தன்னுடைய கைகள்ல பெண்கள் தலையில போட்டுக்கிற ஒரு ஆபரணத்தை வச்சு அதையே ரொம்ப ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஆபரணம் யாருடையது, எதுக்காக அவர் அந்த ஆபரணத்தை இப்படி உருகி உருகி பார்க்கணும், எப்படி அது கரிகாலர் கிட்ட வந்துச்சு அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியாது. அது கரிகாலருக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி தன்னவள நினைச்சு அவர் மனசு உருக, அதே சமயத்துல அரண்மனையோடைய வாயில்ல இன்னொரு குழப்பமும் ஏற்படுது. யார் அதுன்னு சொல்லிட்டு ஆதித்த கரிகாலர் பார்க்கும்போது அந்த இடத்துல வண்டி வண்டியா நிறைய பூக்காரர்கள் வராங்க. இது என்ன இத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு குழப்பமாவே ஆதித்த கரிகாலர் அவங்க எல்லாரையும் உள்ள அனுப்ப சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறாரு. அப்படி அரண்மனைக்குள்ள வந்த அந்த பூ வியாபாரிகள் எல்லாரும் பராந்தக தேவியை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறாங்க. இது என்ன குழப்பம்னு சொல்லி பராந்தக தேவிய உடனடியா அந்த இடத்துக்கு வரவழைக்கிறாரு ஆதித்த கரிகாலர். அப்படி வந்த பராந்தக தேவி எல்லா பூக்காரர்கள் கிட்ட இருந்த கூடைகள் எல்லாத்துலயும் பாக்குறாங்க. அந்த கூடைகள் முழுக்க விதவிதமா தாமரை பூக்கள் இருக்குது. நீல நிற தாமரை, வெள்ளை நிற தாமரை, இளஞ்சிவப்பு நிற தாமரைன்னு சொல்லிட்டு எல்லா வகையான தாமரைகளும் இருக்குது.
ஆனா எல்லா கூடைகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் கூட பராந்தக தேவி இது எதுவுமே வேண்டாம், நான் கேட்ட தாமரைகள் உங்களுக்கு கிடைக்கலையான்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா கேக்குறாங்க. அதை கேட்ட அந்த பூ வியாபாரிகள்ல ஒருத்தவங்க, நீங்க கேக்குற தாமரை ஆகாய தாமரைன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு தாமரை எப்போ பூக்கும்னு சொல்லிட்டு அந்த இறைவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். அதுவும் அது காஞ்சிபுரத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தாயேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது பராந்தக தேவியோடைய முகத்துல ஒரு கவலை உருவாகுது. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆதித்த கரிகாலர் புரியாம பராந்தக தேவி கிட்டேயே கேள்வி கேட்கிறாரு. அதே சமயத்துல அந்த இடத்துக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வந்தியத்தேவனுமே வந்துடுறாங்க. என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே குழம்பி இருக்கும்போது, அது ஒன்றும் கிடையாது, நாளைக்கு காலையில ஏகாம்பரேஸ்வரருக்கு ஒரு சிறப்பு பூஜை ஒண்ணு நடக்குது. அதுக்காக யாருக்குமே கிடைக்காத பொன்னிறத்துல இருக்கிற ஒரு தாமரை பூ எனக்கு வேணும். அது இறைவனுக்கு நான் ஆராதிக்க போறேன். அதுக்காக இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற எல்லா பூ வியாபாரிகள் கிட்டையும் தாமரை பூக்களை கொண்டு வர சொல்லி நான் ஆணை பிறப்பிச்சிருந்தேன். ஆனா யார்கிட்டையும் அந்த பொன்னிற தாமரை இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. இதை கேட்ட உடனே ஆழ்வார்க்கடியான் நம்பி அதிர்ச்சியாகி, என்ன தாயே சொல்றீங்க, நீங்க எப்போ நாராயணரை விட்டு சிவனை வணங்க ஆரம்பிச்சுங்க, எப்போ நீங்க சைவ நெறிய தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லிட்டு குழப்பமா கேட்கும்போது, அதை கேட்ட வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பிய ஏளனமா பேசுறான். இதை கேட்ட பராந்தக தேவி, சிவனும் விஷ்ணுவும் எனக்கு எல்லாமே ஒண்ணுதான். இப்போ நாளைக்கு ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியில நான் எப்படி அந்த பொட்டாமரைய கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னவங்க தன்னுடைய மகனை நோக்கி, நீ ஊருக்கே பெரிய ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம்? எங்க உன்னால முடிஞ்சதுன்னா உன்னுடைய தாய் கேட்ட அந்த பொன் தாமரைய நாளைக்கு விடியற் காலைக்குள்ள என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியுமான்னு சொல்லி கேக்குறாங்க. இத கேட்ட ஆதித்த கரிகாலர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. தன்னுடைய தாயார் இது வரைக்கும் இது வேணும்னு சொல்லி யார்கிட்டயுமே கேட்டது கிடையாது. முதல் முறையா தன்னுடைய தாயார் ஒரு பொற்தாமரை வேணும்னு சொல்லிட்டு தாங்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயமே ஆதித்த கரிகாலருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா எதுக்காக இத்தனை வருஷம் இல்லாம முதல் முறையா ஒரு பொற்தாமரை தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்கன்ற குழப்பமும் கரிகாலருடைய மனசுல இருக்கு. இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம, நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு காலையிலக்குள்ள நான் பொற்தாமரையோட வரேன். நாளைக்கு காலையில அந்த சூரியன் உதிக்கிறதுக்குள்ள இந்த ஆதித்த கரிகாலன் உங்க கையில பொற்தாமரையை கொண்டு வந்து சேர்ப்பான்னு சொல்லி அந்த அரண்மனையை விட்டு கிளம்பி போறாரு. கூடவே வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியான் நம்பியுமே கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி வந்த ஆதித்த கரிகாலர் கிட்ட வந்தியத்தேவன், எந்த நம்பிக்கையில நீங்க பொற்தாமரைய கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லிட்டு பராந்தக தேவி கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க? என்னுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு மலரை பார்த்ததே கிடையாது. அது ஏதோ புராணங்கள்ல மட்டும்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சொல்றாரு. ஆழ்வார்க்கடியான் நம்பியுமே, உங்களுக்கு பொன்தாமரை தான் வேணும்னா அதுக்கு சாட்சாத் அந்த நாராயணர் தான் வந்து உங்களுக்கு அந்த பொன்தாமரையை கொடுக்கணும்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் நம்பியுமே சொல்லிட்டு இருக்கும்போது ஆதித்த கரிகாலருக்கு நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆனா அதே சமயத்துல தன்னுடைய தாயார் கேட்ட அந்த பொற்தாமரைய எப்படியாவது அவங்க கையில கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு ராத்திரி முழுக்க அலையிறாரு ஆதித்த கரிகாலர், தூக்கம் கூட இல்லாம. அப்படி அலைஞ்சு திரிஞ்சவர் களைப்பா ஒரு இடத்துல ஒதுங்கும் போது அந்த இடத்துல ஒரு குடிசை ஒண்ணு இருக்குது. அந்த குடிசைக்கு வெளியில ஒரு வயசான பாட்டி படுத்து கிடக்குறாங்க. அந்த பாட்டிக்கு ஏறத்தாழ 70-80 வயசு இருக்கும். குதிரையோடைய குளம்படி சத்தம் கேட்ட உடனே அந்த பாட்டியும் யார் அதுன்னு சொல்லிட்டு எழுந்து பாக்குறாங்க. அப்போ யாருன்னே தெரியாத 3 வாலிபர்கள் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்த அந்த பாட்டி, ஒருவேளை இவங்க திருடர்களோ நினைச்சிட்டு கம்பை எடுத்துக்கிட்டு வராங்க. இத பார்த்த கரிகாலர், நாங்க திருடத்துக்கெல்லாம் வரல தாயே, கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் கொடுங்க, நாங்க வழிபோக்கர்களா இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பாட்டியும் கரிகாலருடைய முகத்தை பார்த்துட்டு, உன்னுடைய முகத்துல ஏதோ ஒரு தெய்வீக கலை இருக்குது, உன்னை பார்க்கும்போது சாட்சாத் அந்த கண்ணபிரானையே பார்த்தா மாதிரி இருக்குதுன்னு சொல்லவும் கரிகாலர் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாரு. அப்படி 3 பேருக்கும் தண்ணி கொடுத்த அந்த பாட்டி, எதுக்காக இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த இடத்துல பொன்தாமரை எங்கன்னா கிடைக்குமா, என்னுடைய அம்மா ஏதோ வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை எடுத்துட்டு வர சொன்னாங்க,
ஆனா எனக்கு எங்க கிடைக்கும்னே தெரியலன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டி, உன்னுடைய தாய் சொன்ன ஒரு வார்த்தைக்காகவா நீ இவ்வளவு தூரம் பொத்தாமரையை தேடி வந்திருக்க? ஆனா அது இங்க கிடைக்காது. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனீன்னா மகேந்திர தடாகம் சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல காட்டுக்கு நடுவுல ஒரு குளம் ஒண்ணு இருக்கும். அந்த குளத்துல நீ கேக்குற அந்த பொன்தாமரை கிடைக்கும். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அந்த இடத்துல பல தாமரைகள் இருந்தாலும் நீ எதிர்பார்க்கிற தாமரை ஒன்னோ ரெண்டோ தான் இருக்கும். அந்த ஒன்னு ரெண்டு பொற்தாமரைய பறிக்கிறதுக்காகவா நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க? சரி, வந்தது வந்த, ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்றாங்க. மகேந்திர தடாகம் அப்படின்ற அந்த பேரை கேட்ட உடனே ஆதித்த கரிகாலருக்கு சிலிர்த்து போகுது. ஏதேதோ ஞாபகங்கள் அவருடைய கண் முன்னாடி வந்துட்டு போகுது. இந்த இடத்துல தன்னுடைய தாயார் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் மறந்து போய், தான் எதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோன்ற விஷயத்தையே மறந்து போய் அந்த மகேந்திர தடாகத்தை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம்தான் ஆதித்த கரிகாலருடைய மனசுக்குள்ள வருது. ஆனா அவருடைய மனசுல ஓடிட்டு இருக்க இந்த விஷயங்கள் எதுவுமே வந்தியத்தேவனுக்கும் சரி, ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கும் சரி புரியவே இல்லை. ஆதித்த கரிகாலர் அடுத்த நிமிஷம் தாமதிக்கவே இல்லை. வேக வேகமா தன்னுடைய குதிரைய அந்த மகேந்திர தடாகம் நோக்கி அவர் தட்டி விடுறாரு. அப்படி என்னதான் இருக்கு அந்த மகேந்திர தடாகத்துல? அவருடைய மனசையே தன் வசப்படுத்துற அளவுக்கு அந்த மகேந்திர தடாகம் என்ன ரகசியத்தை வச்சிருக்கும்? எதுக்காக பராந்தக தேவி ஒரு சாதாரண பொன்தாமரைக்கு இந்த அளவுக்கு மெனக்கெடணும்? அதுவும் இத்தனை வருஷம் இல்லாம இறைவனை நான் பொன்தாமரையாலதான் பூச்சிப்பேன்னு சொல்லிட்டு, அதுவும் விடியறதுக்குள்ள அந்த பொற்தாமரை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கரிகாலருக்கே அவங்க ஆணை பிறப்பிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் அந்த பொற்தாமரையில இருக்குது? எதுக்காக அவங்க இவ்வளவு மெனக்கிடணும்? அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.